Stop recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, ஸ்ரீயோகம் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் ஜோதிட சிலன்மணி பிரேம்குமார். என்னுடைய செல் நம்பர் 9789999683, திருவல்லிக்கேணி லாயத்தோடு இருந்து பேசுகிறேன். நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கால் பண்ணிவிட்டு நேரில் வரலாம். இந்த மூர்த்தி கிளாஸஸ் ஆன்லைனில் எடுக்கிறோம். அதேமாதிரி அனைத்து சமூகத்திற்கும் வந்து குறைந்த கட்டணத்தில் பார்த்து வைக்கிறோம். தொடர்பு கொண்டு உங்கள் பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடகராசிக்கு 2026 புத்தாண்டு பலன் எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். புத்தாண்டு கன்னி லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. முதல் 6 மாதங்கள் குரு வந்து கடகராசிக்கு 12 இருக்கிறார். அடுத்த 6 மாதங்கள் வந்து குரு வந்து கடகராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அந்த 6 மாதங்கள் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக ஆகிறது, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காம போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதன் பிறகு குரு ஜென்மத்திற்கு வரும்போது நிதி நிலைமை சற்று சீராகி நல்ல உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். வசதி வாய்ப்புகள் வந்து உயர்வு அடையும். மகிழ்ச்சிகள் இல்லத்தில் நிறைந்திருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். வேலை வாய்ப்புகள், திருமண முயற்சி, குழந்தை பிறப்பு எல்லாமே கைகூடி வரும். மொத்தத்தில் கடகராசிக்கு 2026 சுபம் என்று சொல்லலாம். ராகு கேது பெயர்ச்சி வருஷ கடைசியில் டிசம்பர் மாத வாக்கிலே தான் ராகு கேது பெயர்ச்சி ஆகிறது. ராகு கேது தற்போது இருக்கும், அதாவது கன்னி லக்னத்து 2026 தொடங்கும் வாக்கில் தற்போது ராகு கும்பம் சதயத்திலும் கேது பூரத்திலும் இருக்கிறது. அது கடகராசிக்கு 8-2 வருகிறது. 8இல் ராகு இருப்பதும் 2இல் கேது இருப்பதும் ஒரு பெரியதாக ஒரு பலனை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் நிதி நிலைமையிலையோ அல்லது வாழ்க்கையின் உயர்வு அடைவதிலேயோ ஒரு குறைவும் இல்லை. உங்கள் சுய ஜாதகத்தை பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் அதற்கேற்ற பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இன்னும் மேன்மையான பலன்களே கிடைக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். மாணவ மணிகள் ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு வந்து உங்களுக்கு வராரு. அதனால் நல்ல படிப்பில் நல்லா ஸ்ட்ராங் ஆகுவீங்க. அரசியல்வாதிகளுக்கும் நல்ல பலனையே கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலையும் நல்ல மகசூலையும் கொடுக்கும். உங்கள் பொருளுக்கு ஞானமான விலைகள் கிடைக்கும். கடகராசி மக்களே, நீங்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகனையும் அங்கிருக்கும் சித்த மக்களையும் ஜீவ சமாதிகளையும் வழிபட்டு வருவது உங்கள் ஜாதகத்திற்கு உகந்த பலனை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். Abarami_3001 Abarami. New story. Task. Stop recording.